ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை நீட் ஃபிசிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் மோஷன் இன் அ பிளேனுங்கிற டாபிக் கீழே, வெக்டார்ஸுங்கிற டாபிக் கீழே அதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஐபிஎம்டி எக்ஸாமில் 2015 கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வெக்டார்ஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒமேகா டி ஐ கேப் ப்ளஸ் சைன் ஒமேகா டி ஜே கேப் அண்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு cos omega t by 2 I cap plus sin omega t by 2 j cap are the functions of time, then the value of t at which they are orthogonal to each other is அப்படிங்கிறாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ரெண்டு வெக்டாரும் 90 டிகிரியில் வரும்பொழுது டீயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, then the value of t at which they are orthogonal to each other. ரெண்டு வெக்டாரும் 90 டிகிரியில் இருக்கும். ஆர்த்தகனல்ங்கிற போது நம்மளுக்கு 90 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. 90 டிகிரியில் இருக்கும் பொழுது டீயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு வெக்டார் வந்து என்னென்ன வெக்டாரு, ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் அப்படிங்கிறது வந்து தெரியும். நம்மளுக்கு ரெண்டு வெக்டாரு 90 டிகிரி பெர்பெண்டிகுலரில் இருந்துச்சுன்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் வந்து ஜீரோன்னு தெரியும். அதாவது ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தெரியும். இங்கே ஏ வெக்டார் என்னது, காஸ் ஒமேகா டி ஐ கேப் ப்ளஸ்ஸு சைன் ஒமேகா டி ஜே கேப், இது வந்து ஏ வெக்டார். டாட் பி வெக்டார் வந்து என்னது, காசு ஒமேகா டி பை 2 ஐ கேப்பு ப்ளஸ்ஸு சைனு ஒமேகா டி பை 2 ஜே கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது டாட் ப்ராடக்ட் பண்ணணும், ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ டாட் ஐ தான் வேல்யூ தான் வரும். அதாவது காஸ் ஒமேகா டி வரும் இன்ட்டு காசு ஒமேகா டி பை 2 வரும். ஓகேவா? ப்ளஸ் சைன் ஒமேகா டி வரும், சைன் ஒமேகா டி பை 2 வரும். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி, அதாவது காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ்ஸு சைன் ஏ சைன் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே ஏ வந்து என்னது, ஒமேகா டி, பி வந்து ஒமேகா டி பை 2. ஸோ இதை எப்படி எழுதலாம், காசு ஒமேகா டி மைனஸு ஒமேகா டி பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இது எல்லாமே ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பை 2 வந்து எவ்வளவு, காசு ஒமேகா டி பை 2, அதாவது ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பை 2 வந்து 1ல் அரை போச்சுன்னா அரை, காஸ் ஒமேகா டி பை 2 ஈக்குவல் டு 0. தீட்டா வந்து என்ன வேல்யூவாக இருந்தால், காஸ் தீட்டா என்ன வேல்யூவாக இருந்தால் 0 வரும், காஸ் 90 தான் 0 வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், ஒமேகா டி பை 2 இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு எழுதலாம். இது வந்து கேன்சல். டி இஸ் ஈக்குவல் டு பை பை ஒமேகா இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் டி. ஓகேவா? கொஷின் பார்க்க தான் இந்த காஸ் ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படிங்கிற போதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பட்டு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ.